நேரடியாக சுண்ணாம்பு பயன்படுத்தாமல் கல் இறக்கக்கூடாது அப்படின்றது இங்க தமிழகத்தில் மட்டும்தான் சட்டம். தமிழகத்தை தவிர நீங்கள் கேரளாவில் இது கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, பாண்டிச்சேரியிலும் கிடையாது. அங்கே நேரடியாக கல் இறக்கலாம், கல்லை பருகலாம், கல்லினை சந்தைப்படுத்தலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இதுக்கு பாத்தீங்கன்னா அனுமதி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கல்லினை நேரடியாக இறக்குவதற்கு தடை இருக்கிறது. இந்த கல்லினை நேரடியாக யாரும் இறக்கக்கூடாது, அந்த கல்லினை அருந்தக்கூடாது, கல்லினை பருகக்கூடாது அப்படின்ற சட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்க நீங்கள் அது சுண்ணாம்பு தடவி சுண்ணாம்பு அப்ளை பண்ணி பதநீராக மட்டுமே தான் நீங்கள் குடிக்க வேண்டும், அதனை பருக வேண்டும் என்று இருக்கிறது. சரி, இப்ப கல் அப்படின்றது உடம்புக்கு நல்லதான்னு பாத்தீங்கன்னா நிறைய நிச்சயமாக அது சொல்கிறார்கள், நல்ல விஷயம்தான் அப்படின்றத சொல்றாங்க. பட் என்னன்னா, இப்போ உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தடை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்துல 100% உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த மதுபானங்கள், இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு. அது அரசாங்கத்தை அதை செயல் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம்.